ஹாய் காய்ஸ், இது பேரலெக்ஸ் சினிமாஸ். இங்க உங்களுக்கு லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ், ட்ரெய்லர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிராகன் 2 கன்ஃபார்ம். மக்களே, நம்ம பிரதீப் ரங்கநாதன் வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காப்ல. போன வருஷம் இதே நாள்ல வந்த அவரோட டிராகன் படம் 100 கோடி வசூல் பண்ணி அதகலம் பண்ணிச்சுல. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் முடிஞ்சதை செலிப்ரேட் பண்ற மாதிரி 2 டிராகன் இருக்க ஒரு போட்டோவை போட்டு டிராகன் 2 வரப்போகுதுன்னு சிக்னல் கொடுத்துட்டாரு. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து கூட இவரை செல்ஃப் மேட் ஸ்டார்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அல்லு அர்ஜுன், அட்லி, லோகி கூட்டணி. அடுத்து நம்ம புஷ்பா ஸ்டார் அல்லு அர்ஜுன் வாட்டருக்கு வருவோம். இப்போ மனுஷன் அட்லி டைரக்ஷன்ல சன் பிக்சர்ஸ் படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு சாய் அபியங்கர் மியூசிக், தீபிகா படுகோன் வர கெஸ்ட் ரோல்ல வராங்களாம். இது முடிஞ்ச கையோட நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிக்க போறாராம். லோகி அவரோட டிசி படத்தை முடிச்சதும் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு அனிருத் தான் இசை. இந்த படத்துல 2 ஹீரோயினாம். ஒன்னு ஏற்கனவே அவரோட ஹிட் ஜோடி பூஜா ஹெக்டே, இன்னொன்னு நம்ம ருக்மிணி வசந்த். ஆனா இது எதுவும் இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல, சும்மா கிசு தான். சைலண்டா ஹிட் அடிச்ச வித் லவ். போன February 6ஆம் தேதி வந்த வித் லவ் படம் சத்தமே இல்லாம செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலியை எடுத்த டைரக்டர் அபிஷன் தான் இதுல ஹீரோ. பையன் டைரக்டரா ஜெயிச்சது மட்டும் இல்லாம ஹீரோவாகவும் படத்திலே பாஸ் ஆகிட்டாரு. சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரிச்ச இந்த படம் மொத்தமா உலக அளவுல 29 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. துணிவு ரீ-ரிலீஸ் 3 வருஷத்துல மறுபடியும் ஒரு ரவுண்டு. இப்போலாம் நம்ம ஊர்ல புது படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, பழைய படம் ரீ-ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல திருவிழா மாதிரி கூட்டம் கூடுது. ஏற்கனவே கில்லி, மங்காத்தா, படையப்பா, சச்சின்னு வரிசையா எல்லா படமும் ரீ-ரிலீஸ்ல பட்டைய கலப்புச்சு. அந்த வரிசையில போன வாரம் நம்ம தல அஜித்தோட துணிவு படத்தையும் ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் இப்பவே ரீ-ரிலீஸு? இந்த படம் 2023ல தான் வந்துச்சு. இப்ப 3 வருஷம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள எதுக்கு ரீ-ரிலீஸ்னு ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலும் நம்ம ரசிகர்கள் அதையெல்லாம் பார்க்கல. தியேட்டர்ல சும்மா கொண்டாடி தீர்த்துட்டாங்க. வசூல் எவ்வளவு தெரியுமா? 3 நாள்ல இந்த படம் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தா உலக அளவுல மொத்தமா 68 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. படம் கொஞ்சம் வருஷம்லாம் ஆச்சுனாலும் ரீ-ரிலீஸ்லயும் தாக்கு பிடிச்சு கல்லா கட்டியிருக்கு. தாய் கிழவி சிரிப்பு கேரண்டி. கடைசியா ஒரு தரமான அப்டேட். நம்ம எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல ராதிகா மேடம் நடிச்ச தாய் கிழவி படம் வர்ற 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே நம்ம கமல் சரே படம் சூப்பர்னு சொல்லிட்டாரு. இப்போ படத்தை பார்த்த தியேட்டர் ஓனர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசி 10 வருஷத்துல இப்படி ஒரு காமெடி படத்தை பார்த்ததே இல்ல, வயிறு வலிக்க சிரிச்சேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராதிகா மேடத்துக்கு இதுல கண்டிப்பா நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு அடிச்சு சொல்றாங்க. சோ இந்த படம் தியேட்டர்ல சும்மா அதிர போகுதுன்னு நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சினிமா அப்டேட்ஸ் பார்க்க பேரலெக்ஸ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.